ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கூமாப்பட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போகிறத விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூமாப்பட்டிக்கு போனவங்கெல்லாம் குருவித்துறைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ குருவித்துறைக்குள்ளே மதுரை மக்களே உள்ளே போக முடியல. ஸோ இந்த உங்களுக்கு எப்படி லீவு கிடைக்குதுன்னே எனக்கு தெரில. எல்லாம் கார் பிடிச்சி வேற போகிறீங்க. போகிறீங்க நீட்டாக குளிச்சுட்டு வெளியே வரலாம்ல. அங்கேயே ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணுறீங்க. அந்த பாட்டிலை ஏன் நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வரீங்க? நாங்கள் குருவித்துறையில் குளிக்கும் போது எத்தனை பாட்டில் அதுவும் உடச்சி வேற போட்டுட்டு வரீங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குளிச்சுட்ருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். எடுத்து அங்கன கூட டிஸ்போஸ் பண்ணுங்களேன். அப்படியே உடச்சி தண்ணிக்குள்ளே போட்டு விட்டு வரீங்க. நாங்கள் குளிக்கும் போது அதை பார்த்து சின்ன பிள்ளைங்களுக்கு குத்திடக்கூடாது அப்படி சொல்லிலாம் எடுத்துகிட்ருக்கோம். இதே மாதிரி நிறைய ஆற்றுல வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸ் போட்டுட்டு வரனால நிறைய பேர்த்துக்கு இன்ஜுரிஸ் ஆகுது. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போக வேணாம்னு சொல்லலை, பட் நீங்கள் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது, எனக்குமே நல்லது. ஏன்னா நான்லாம் வந்து நேற்று வந்து எனக்குலாம் கண்ணாடி வந்து காலில் குத்த பார்த்துச்சு. ஸோ திருப்பி என்னோடய ஹஸ்பண்ட் தான் பார்த்து அதை எடுத்து போட்டாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து போனீங்கன்னா கொஞ்சம் ரிவரை நம்மளோட ஆறை க்ளீனாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வரவங்களுக்கும் குளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் அடுத்த தடவை போகும்போது உங்களுக்கும் அது வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் கூமாப்பட்டிக்கு போங்க, குருவித்துறைக்கு போங்க. பட் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த ஆறையுமே டர்ட்டி பண்ணாதீங்க. நீட்டாக குளிச்சுட்டு நீட்டாக உங்கள் வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ, பாய்.